அவர்கள் நேற்று சென்னை அருகே பெருங்குளத்தூர் அருகே குண்டுமேடு என்ற இடத்தின் அருகே இரட்டை கொலை போதைப் பொருள் கும்பலுக்கிடையே நடைபெற்றது. இதனால் போதை மாத்திரை விற்பதில் இரண்டு கோஷ்டிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இந்த இரட்டை கொலை ஏற்பட்டிருப்பதாக தற்போது காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் போதைப் பொருள் விற்பனையில் கேங் வார் சென்னை அருகேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசியல் குறுக்கீடின்றி தமிழகம் மற்றும் சென்னை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்த போதைப் பொருள் கடத்தல் விற்பனை கும்பல்களுக்கிடையே கேங் வார் ஏற்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை என்பதால் இனிமேல் இது போன்ற மோதல்கள் நடைபெறாமல் அரசியல் குறுக்கீடின்றி போதைப் பொருள் விற்பனையை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையின் தோல்விகளில் இதுவும் ஒன்று என மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இனியாவது தமிழகம் முழுவதும் இந்த போதைப் பொருள் விற்பனையை அடியோடு நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை காவல்துறையினர் சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ளார். சென்னை அருகே இரண்டு போதைப் பொருள் விற்பனை கும்பல்களுக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் இரட்டை கொலை ஏற்பட்டிருப்பதால் பல்வேறு இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் மூலமாக போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது என்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக உள்ள பெருங்குளத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மோதல்களில் ஈடுபட்டு வருவது ஆரோக்கியமானது அல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமாகிவிடும் என்பதால் உடனடியாக போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தகவலுக்கு நன்றி கண்ணன்.